தையல் துறை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு நிறையா பேத்துக்கு பார்த்துருப்பீங்க. அளவு ப்ளவுஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. முன்பக்கமும் பின்பக்கமும் சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த கீழே பிசுறு மாதிரி வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். இன்றைக்கி அதை பற்றின ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அவங்களும் போட்டு பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் இந்த கீழே மட்டும் ஹிப் கிட்ட அந்த சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல பிசுறு மாதிரி வெளியில் தெரியுது, அது எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உடனே இதை இந்த சைடில் அப்போதைக்கு அடித்து கொடுத்துருவாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் அது சரியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் அவங்களுக்கு சரியாக இருக்காது. அந்த இடத்துல ரொம்ப தின்னாக ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இன்றைக்கி அது எப்படி அந்த மாதிரி சைடு வெளியில் தெரியாமல் நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ளவுஸ் பற்றி பார்க்கலாம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற எல்லாருக்கும் 10ல் ஒரு 2 ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்திருக்கும். இது ஏன் இப்படி இறங்குது, நம்ம கரெக்டாக தானே சைடு ஜாயின் பண்ணுறோம், அப்போவும் ஏன் இந்த பிசுறு வெளியில் தெரியுதுன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லலைனாலுமே நம்மளே அதை சைடு அசிங்கமாக தெரியுதுன்னு மடிச்சடிச்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனால் அது சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதை மடிச்சடிச்சதுக்கப்புறமா அவங்க போடும்போது அந்த இடம் ஏதோ அழுத்துற மாதிரியே இருக்கும். ஆனால் அது பெருசாக அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் எனக்கு இந்த இடம் ஏன் அழுத்துற மாதிரி இருக்குது, ஏன் மடிச்சடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது ஒரு வீடியோவை உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது, ஒரு டிப்ஸ் மாதிரி தான் தெரியும். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு பேக் சைடு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இந்த பிரச்சனையை கட்டிங்லையே நம்ம சரி பண்ணலாம். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்லிக்கிறேன். இந்த பிரச்சனை இப்போ ஹிப் சைஸ் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோடு நம்ம ஹாம்கோல்லேருந்து கீழே ஹிப் வரைக்கும் அடிக்கும்போது நம்ம சைடாக அடிப்போம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வராது. உடம்பு பாடி சைஸ் நார்மலாக இருக்கும். ஒரு சிலருக்கு 36 38 கூட இருக்கும். ஆனால் ஹிப் சின்னதாக இருக்கும். அப்போ நம்ம இதை கிராஸாக தான் அடிப்போம். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு அந்த சைடு தூக்காது, அப்படி உள்ளே தான் மடங்கிக்கும், வெளியில் இப்படி இழுத்துட்டு வராது. ரெண்டாவது நம்ம சென்டர் டாட்டு பிடிக்கும்போது அவ்வளோதுக்கா தெரியாது. இதுவே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹிப் இருக்கிறவங்களுக்கோ இல்லை பாடி சைஸை விட ஹிப் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சைடு பிசுறு இப்படி கீழே தான் வரும், மேலே போகாது. இதுக்கு இதை எப்படி நம்ம கட்டிங்கில் சரி பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இங்கே மடிச்சடிக்க விட்டுருக்கோம் பாருங்கள், அதை எத்தனை இன்ச் விட்டுருப்போம், 1.5 இன்ச் விடுவோம். ஒரு சிலர் 2 இன்ச் விடுவாங்க, இல்லை ஜாஸ்தி விடுவாங்க. நம்ம அந்த மடிச்சடித்த அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் லைட்டாக கீழே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கோம். இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிற அந்த 1.5 இன்ச் நம்ம கீழே மடிச்சடிச்சிருவோம். சரிங்களா? ஹிப்குள்ளே போயிடும். இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிறது தான் வெளிப்பக்கமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் டாட்டு எங்கே போடுவோமோ அந்த இடத்த வச்சு ஒரு சின்ன மார்க் பண்ணி, நம்ம எவ்வளோ பிடிப்போம் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அந்த கீழே 1.5 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த 1.5 இன்ச்சில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கட் பண்ணணும். கட் பண்ணணும்னு சொன்னால் ஃபுல்லாகவே கட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அப்படி மட்டும் கட் பண்ணிடாதீங்க. சைடாக அந்த கார்னர் மட்டும்தான் 1/4 இன்ச்சு இருக்கணும். ரொம்பவும் இருக்கக்கூடாது. 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு தள்ளிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப கட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸ் சைடில் மேலே ஏறிக்குங்க. நீங்கள் கை மேலே தூக்கும்போது மேலே ரொம்ப ஏறி அசிங்கமாக தெரியும். நம்ம அந்த 1/4 இன்ச் மட்டும் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த 1/4 இன்ச் கட் பண்ணுறோம். இந்த 1/4 இன்ச் கட் பண்ணால் எனக்கு இது தெரியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே இது எப்படின்னு புரியும். நம்ம கட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும்னா கீழேருந்து கட் பண்ணாமல் நம்ம அந்த சென்டர் டாட் பிடிக்கிற பாருங்க, அதுக்கும் கொஞ்சம் 1 இன்ச் தள்ளி 1.5 இன்ச்சு தள்ளி தான் லைட்டாக அந்த சைடு மட்டும் கட் பண்ணணும். கட் பண்ணுறதுமே இப்படி வளைஞ்செல்லாம் கட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அதுவும் லைட்டாக இப்படி கிராஸாக இருக்கணும். இப்படி வளைஞ்சு பெண்டெல்லாம் கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே 1.5 இன்ச்சில் கோடு போட்டிருக்கிறோமா அந்த கோட்லையே தான் அடிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. எங்கே நம்ம கீழே 1/4 இன்ச்சு விட்டுட்டோம் பார்த்துங்க, அந்த 1/4 இன்ச்சிலேருந்து 1.5
இன்ச்சு திருப்பி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த லைன்லேருந்து இந்த கடைசி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த அளவு தான் நம்ம மடிச்சடிக்கிற அளவு. இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். சைடு இந்த பிசுறு வந்து வெளியில் நீட்டிகிட்டே வராது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆரம்பத்தில் நானுமே இது எப்படிடா அடிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்குமே இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்திருக்கு. நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுமே அப்படி சைடு வந்து இப்படி நீட்டிகிட்டு இருந்துட்டு தான் அவங்க கஸ்டமர் வந்து சொல்லி மடிச்செல்லாம் அடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை தான் உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.